சொல் போல கருதுவதை இதைத்தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்பித்தார். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறது. இந்த கூட்டத்தில் யாரா பறைன்னு கேட்டா நான் தான் நிமிந்து திமிரோட எழுந்துடுறான்றது. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் தாண்டா பறையன் அப்படின்னு கேளு. அப்ப தாண்டா அந்த இழி சொல் ஒளியும், அப்பதாண்டா எழுச்சி எழும் அப்படின்னு அவரு எங்களுக்கு கற்பித்தபடி இந்த 3 முதன்மையான கோரிக்கைகளை வைத்து இதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம். எம் இனத்தின் பெருமைமிக்க அடையாளமாக, முன்னத்தி ஏறாக, ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்த எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் ரெட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளை போற்றி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். சார், அரசு விடுதிகள்ல சமூக நீதி, அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள்னு அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு இது இல்லை. ஏன் அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும், சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு. எப்படி வெற்று சொல்லாகவே இருக்கு 60 ஆண்டுகளா? எப்படி சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது? விளக்கம் என்ன? என்னது? எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன், இழிவுபடுத்தப்பட்டேன், தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன், இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, இந்த தெருவில் நடக்கக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ, அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ, புறக்கணிக்கப்பட்டனோ, அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு ஏற்படுத்தியதுக்கு பேர்தான் இடஒதுக்கீடு அல்ல, இடப்பகிர்வு, இடப்பங்கீடு. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடி பெற்று தந்தது. அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது அந்த வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது. அதை தான் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான். இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான். சாதிவாரி கணக்கெடு என்று கேள்வி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பாத, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பாத. அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும். அவரவர் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு, அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு, எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. இதுதான் எங்க கோரிக்கை. அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும். இல்லைன்னா வெறும் வெற்று வார்த்தை. உங்களுக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்படுகிறதுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து கோனார், ஆதிக்குடி, 2வது தாய்க்குடி. எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் தான் பெருமக்களே. 2 அமைச்சர் 2 பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன் திருநெல்வேலியில கோனார் இல்லையா? கோயம்புத்தூர்ல இல்லையா? திருநெல்வேலியில இல்லையா? திருவண்ணாமலையில இல்லையா? 2 அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள. 2 அமைச்சர் தான் தமிழ் குடியில் 2வது பெரிய தொல்குடிக்கு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறப்பினாலேயே இதுல பிறந்ததுனாலேயே, இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது? அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்டன், எங்க அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். ரெட்டமலை சீனிவாசனின், அயோத்தியாச பண்டிதர், MC ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பேத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது. உள்ளங்கையில உலகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த நாட்டுல என்னென்ன அரசியல், எங்க எப்படி நிர்வாகம் நடக்குது, எங்க தாழ்த்தப்பட்ட, எங்க வீழ்த்தப்பட்ட, எந்த இடத்துல பிழை நிகழ்ந்திருக்குன்னு வரலாற்று வழியில் நடந்து வந்து நிமிர துடிக்கிறோம். நாங்க இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கூட சும்மா சமூக நீதி. இந்த நாட்டுல எண்ணற்ற பெரியவர்கள், எங்க தாத்தா விட கல்வியாளர் இருக்கானடா இந்த நாட்டுல. அவன் பேர் ஏன் ஒரு கல்விக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா, ஒரு கல்லூரிக்கு இருக்கா? எதுக்கு? ஏன் இல்ல? எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு. செம்மொழி பூங்கா, செம்மொழி ஐயா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனே, செம்மொழி பூங்காவுக்கு எடுத்த மாதிரி என்னது? அவர் பேரை விட்டா வேற பேரு. நிறுவுகிறீர்கள். பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும், தமிழர் தலைவர் என்று